வணக்கம். வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி. இன்னைக்கு நம்ம ரிஷப ராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படிங்கிறத பார்க்கலாமா? முதல் வேலை, தொழில், வருமானம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டோம்னா, உங்களுக்கு 10ஆம் அதிபதி சனி பகவான் அவர் உங்களுக்கு 11ஆம் இடத்துல வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு. அதுவும் இல்லாம உங்களோட ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறாரு. இதனால என்ன என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வேலை, தொழில், வருமானத்துல ஏற்படும் பார்த்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வேலையில நீங்க ப்ரொமோஷனுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு வர மாதிரியே இருக்கும். கடைசியில அது உங்களுக்கு டிலே ஆகிக்கிட்டே போயிட்டு இருக்கும். லேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த டைம்ல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னே சொல்லிடலாம். அதே மாதிரி பிசினஸ் செய்யற நபர்களா இருந்தாலுமே உங்களுக்கு தொழில்ல பெரிய முன்னேற்றம், திடீர் அதிர்ஷ்டம், அன்எக்ஸ்பெக்டட் பினான்சியல் கெயின்ஸ் அப்படின்னா எதிர்பாராத பணவரவு கண்டிப்பா ஏற்படும். அது ஏன் அப்படின்னா 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் குரு பகவான் இருக்கிறாரு. குரு பகவான் யார் அப்படின்னா அவர் தான் உங்களுக்கு 11ஆம் அதிபதி. 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. உங்களுக்கு 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல வக்ரம் அடைஞ்சிருக்கிறார். இதனால தொழிலையாகட்டும் வேலையிலாகட்டும் திடீர் திருப்பங்கள் ஏற்படும். அது ஒரு நல்ல ஒரு மாற்றமா தான் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர்த்துக்கு வேலையில வேற வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இல்ல வேலையே இல்லாம ஒரு இடத்துல நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்க. அது உங்களுக்கு பாசிட்டிவா வருமா அப்படின்னா தாராளமா 100% பாசிட்டிவா வரும். பட் அதுக்கு இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். உங்களோட சுய ஜாதகத்துல உங்களுக்கு யோகமான தசா புத்தி போயிட்டு இருக்கான்னு பார்க்கணும். அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு 200% உங்களுக்கு வெற்றி மட்டுமே அப்படின்னே சொல்லிடலாம். அதே மாதிரி பினான்சியல் உங்களுக்கு நல்லா இருக்கு. உங்களுக்கு வேலையாகட்டும் தொழிலாகட்டும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னே சொல்லிடலாம். கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய நபர்களா இருந்தாலும் சரி, அரசியல் இருக்கக்கூடிய நபர்களா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே அருமையான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் சனி பகவான் வலுவா இருக்கிறாரு. வக்ரம் அடைஞ்சிருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கண்டிப்பா சனி பகவான் ரிஷப ராசிக்கு கண்டிப்பா கொடுப்பாரு. அதே மாதிரி உங்களுக்கு 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு சொன்ன வாக்கை நீங்க காப்பாத்துவீங்க. அப்ப நீங்க ஏதோ ஒரு விஷயத்த சீனியர் அபிஷியல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இதை நீங்க பண்ணணும் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரியே நீங்க பண்ணி காமிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு அற்புதமான ஒரு காலம். நீங்க சொன்ன விஷயத்த தெல்ல தெளிவா பண்ணி நீங்க யார் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிடுவீங்க ரிஷபராசி அன்பர்களே. அடுத்து உங்களுக்கு வருமானம் உங்களுக்கு நல்லா இருக்கு. வருமானம் சூப்பரா இருக்கு. பினான்சியல் டிரான்சாக்சன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. காரணம் 2ஆம் இடத்துல குரு பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால. அடுத்து உங்களுக்கு காதல், திருமணம், இந்த உறவுகள் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல யார் இருக்கா அப்படின்னா குரு பகவான் அங்கதான் இருக்கிறாரு. சுக்கிர பகவான் அங்கதான் இருக்கிறாரு. உங்களுக்கு 7ஆம் அதிபதி அப்படிங்கிற செவ்வாய் பகவான் அவர் 5ஆம் இடத்துல இருக்கிறார். சோ இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, திருமணத்துக்கு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நபர்களா இருந்தா இந்த டைம் அமோகமா இருக்குது. உங்க ஜாதகத்தோட தசாபுத்தியும் பார்க்கணும். உங்களுக்கு என்ன மாதிரியான தசாபுத்தி போகுது அப்படிங்கறதையும் உங்க ஜாதகத்தையும் கன்சல்ட் பண்ணணும். பட் நம்ம இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம். ரிஷபராசி என்பவர்களுக்கு திருமணத்துக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரியான வரன் உங்களை தேடி கண்டிப்பா வரும். அதை நீங்க பிக்ஸ் பண்ணிக்கலாம். அது சூப்பராகவே இருக்குது. அடுத்து குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க நினைச்சதெல்லாம் வாங்குவீங்க. நீங்க என்னென்னலாம் நினைச்சிருக்கீங்களோ அது எல்லாமே வரும் அப்படின்னே சொல்லலாம். நிறைய கனவுகள் இருக்கும். வீடு, வண்டி, வாகனம் வாங்கலாம். ஒரு ஹாப்பினஸா இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு ஆகஸ்ட் மாதம் அப்படின்னே சொல்லிடலாம். அதே மாதிரி உறவுகள், ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற நபர்களா இருந்தாலுமே ஒரு கேரிங், ஒரு ஷேரிங் இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த டைம் பீரியட் அமோகமா இந்த டைம் பீரியட் உங்களுக்கு சூப்பரா இருக்கிறதுனால இந்த டைம் பீரியட நீங்க வாழ்க்கையில பயன்படுத்திக்கோங்க. பினான்சியல் ஆகட்டும், குடும்பத்துல நீங்க எந்த ஒரு சுபகாரியங்கள் ஏற்படுத்துறது மாதிரி இருந்தாலுமே இந்த டைம் பீரியட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மாணவர்களுக்குன்னு பாத்துக்கிட்டோம்னா, மாணவர்களுக்கு புதன் உங்களுக்கு 3ஆம் இடத்துல சூரியனோட சேர்ந்து இருக்கிறாரு. அதனால நீங்க எவ்வளவு வேணாலும் முயற்சி செய்யலாம். அதுக்கேற்ற பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா வரும். பட் நீங்க முயற்சிகள் கடினமா செய்யணும் அப்படிங்கிறத சொல்றேன். நீங்க என்ன பிளான் பண்ணி வச்சிருந்தாலுமே அது கண்டிப்பா நீங்க அதுக்கேற்ற முயற்சி எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி அடையும். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு வலுவா இருக்குது. சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான் இவங்க எல்லாமே உங்களுக்கு வலுவா இருக்கிறதுனால சூப்பராகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கல்வி இது எல்லாத்துலயுமே நல்லா இருக்கும். நீங்க ஒரு போட்டி தேர்வு, எழுத்து தேர்வு இது எல்லாத்துலயும் நீங்க ஏதாச்சும் ஒன்று அட்டன் பண்றீங்க அப்படின்னா நீங்க நினைச்ச மாதிரியான மார்க் வரும் அப்படின்னே சொல்லலாம். பேரண்ட்ஸோட சப்போர்ட் கிடைக்கும், எல்டர்ஸோட சப்போர்ட் கிடைக்கும். இது எல்லாமே அருமையான ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம். எக்ஸாம் எழுதுறதுக்கு சூப்பரா இருக்கு. நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ற மாதிரி இருந்தாலும் சரி, எந்த ஒரு எக்ஸாம்ஸா இருந்தாலும் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு அருமையான ஒரு மாதம். அதை கிளியர் பண்றதுக்கு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு. அடுத்து பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பெண்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்னதான், நீங்க நினைச்சதெல்லாமே நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். நகை வாங்குறது, ஏன்னா இன்னைக்கு விற்கிற விலைவாசியில
வந்து நகை எப்படி வாங்குறதுன்னு நினைப்பீங்க. பட் இந்த டைம்ல வந்து உங்களுக்கு அபரிவிதமான பொருள் சேர்க்கை ஏற்படும். ஏன்னா 11ஆம் அதிபதி யார்? குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. சனி பகவான் உங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துல வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு. அதனால நீங்க நினைச்சதெல்லாம் வாங்குவீங்க. கோல்டு, ப்ராப்பர்ட்டி, வண்டி, வீடு, வாகனம் எல்லாமே அந்த யோகம் உங்களுக்கு அற்புதமா இருக்குது. குடும்பத்திலையும் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பா ஏற்படக்கூடிய அருமையான ஒரு காலகட்டம் அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தை சொல்லிடலாம். ஒரு ட்ரிப்பு போறது, ஒரு டிராவல் போறது எல்லாமே உங்களுக்கு சூப்பராகவே இருக்குது. அதனால நீங்க உங்களுக்கு இந்த மாதம் பெண்களுக்கு நீங்க ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் உங்களை நோக்கி ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். நீங்க யார் அப்படிங்கிறது இனிமேல் தான் வந்து எல்லாத்துக்கும் தெரிய வரும் அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா ரிஷபராசி பெண்கள் எல்லாருமே வந்து ரொம்ப கடினமா உழைக்கிற, அதாவது வேலைக்கு போற பெண்களா இருந்தாலும் சரி, வீட்டுல இருக்கிற பெண்களா இருந்தாலும் சரி, தன்னோட குடும்பத்தையும் தன்னோட வேலையும் வந்து மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னே சொல்லலாம். சோ அந்த ஒரு முயற்சிக்கான அங்கீகாரம் வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்துல கண்டிப்பா கிடைக்கும் ரிஷபராசி பெண்களுக்கு. அடுத்து ஹெல்த்ன்னு பாத்துக்கிட்டோம்னா எப்படி இருக்கும்னு பாத்துக்கிட்டோம்னா சூரிய பகவான் முதல் 16 நாள் வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஆகஸ்ட் 17ஆம் தேதி வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இதனால என்ன நடக்கும்னா 4ஆம் இடத்துல ஆல்ரெடி வந்து கேது பகவான் இருக்கிறாரு. பொதுவாக ரிஷபராசி என்பர்களுக்கு வந்து சூரிய பகவான் எவ்வளவு வலுவா இருக்கிறாரோ அந்த அளவுக்கு வந்து உங்களோட உடல்நிலையும் நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அப்போ உங்க ஜாதகத்துல சூரியன் எவ்வளவு வலுவா இருக்கிறாரு, உங்களுக்கான யோகமான தசா புத்திகள் போகுதான்னு பாருங்க. இல்லைன்னா கொஞ்சம் உடல்நிலைகள்ல ப்ராப்ளம் வரலாம். சோ அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா ஆகஸ்டோட பிற்பகுதி 17ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னே சொல்லிடலாம். எப்படி என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரலாம் அப்படின்னா கோல்டு, காஃப், சளி, இருமல், காய்ச்சல் வரும், இன்ஃபெக்ஷன்ஸ் வரும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்டொமக்கு, இந்த மாதிரி வயிறு வலிய வரும். அப்படி அதே மாதிரி எரிச்சல், நெஞ்செரிச்சல் வரும், இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ஆகஸ்டோட பிற்பகுதியில உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படலாம். அதுல இருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. பெருசா எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. பட் கோல்டு, காஃப், சைனஸ் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரலாம். நெஞ்செரிச்சல், இன்டைஜஷன் ஆகிறது இதெல்லாமே இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஃபுட் எல்லாம் அதிகமா வெளியில சாப்பிடாம அதெல்லாம் நீங்க கரெக்டா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா போதும். அதை மட்டும் நீங்க ஹைஜீனா இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. ஹெல்த் பொறுத்த வரைக்கும் மாதத்தோட பிற்பகுதியில கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. சீனியர் சிட்டிசன்ஸ் உங்களுக்கு என்னன்னா சனி பகவான் வந்து ரொம்ப வலுவா இருக்கிறாரு. சனி வந்து உங்களுக்கு யோக காரகன், அவர் வந்து வலுவா இருக்கிறாரு. அதே மாதிரி வந்து நீங்க நிறைய யோசிச்சு வச்சிருப்பீங்க, இது பண்ணலாம், ஒரு ஸ்மால் பிசினஸ் பண்ணலாம், அதுல இருந்து ஒரு ப்ராஃபிட் வர மாதிரி அப்படின்லாம். அதெல்லாமே நீங்க தாராளமா இனிஷியேட்டிவ் பண்ணலாம், நல்லா இருக்கு. ஆனா ஒண்ணு என்னன்னா உங்க ஜாதகத்துல சுய தசா புத்தி எப்படி இருக்கு, உங்களுக்கு அந்த பிசினஸ் செட் ஆகுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா யாரு வேலை செய்யணும், யார் தொழில் செய்யணும் அப்படிங்கிறத உங்க ஜாதகத்தை பார்த்தா சொல்ல முடியும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதாகட்டும் எல்லாத்துக்குமே அற்புதமான ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, ஒரு வீடு வாங்குறது, ஒரு வண்டி வாகனம் சொத்து பத்து வாங்குறது, இது எல்லாத்துக்குமே அற்புதமான ஒரு ஆகஸ்ட் மாதம் வந்து இந்த ஒரு ஆகஸ்ட் மாதம் ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு. அப்போ இந்த டைம் பீரியட காலம் பொன் போன்றது அப்படிம்பாங்க. இந்த டைம் பீரியட நீங்க யூஸ் பண்ணிக்கிறது உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போய் விடும் அப்படின்னே சொல்லலாம். இந்த டைம் பீரியட நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே சொல்ல போயிட்டோம்னா ஆல் ஓவரா வந்து உங்களுக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு எல்லாமே பிளஸ்ஸா இருக்கு. ஆனால் மாதத்தோட பிற்பகுதி ஆகஸ்ட் 17ல இருந்து ஆகஸ்ட் முடியறது வரைக்கும் கொஞ்சம் ஹெல்த்ல மட்டும் கேர்ஃபுல்லா இருந்துட்டாவே போதும். மற்றது எல்லாமே இருக்கு. ஜாப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வேலை, உங்களுக்கு தேவையான ப்ரொமோஷன்ஸ் வரும், உங்களுக்கு பிசினஸ்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும், அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் ஏற்படும். இதெல்லாமே இருக்கு. வருமானத்திலையும் லாபத்திலையும் பல மடங்கு பெருகும் அப்படின்னே சொல்லிடலாம். வருமானமும் லாபமும் வந்து பல மடங்கு உங்களுக்கு இரட்டிப்பாகும் அப்படின்னே சொல்லிடலாம். ஆனா அதுக்கேற்ற நீங்க அந்த உழைப்பு போடணும். அதுக்கேற்ற உங்களுக்கான அந்த தசாபுத்திகளும் கொஞ்சம் கைகூடி வந்துச்சுன்னா ஓஹோன்னு இருக்கலாம் அப்படின்னே சொல்லிடலாம். ஏன்னா வருமானத்துக்கான கிரகம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் உங்களுக்கு உங்களோட வருமானம் 2ஆம் இடத்துல அப்படின்னா குரு பகவான் இருக்கிறார். அப்ப இது ரெண்டு எது இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா வந்து பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்துல நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள், நீங்க வீடு வண்டி வாகனம் வாசல் இதெல்லாமே கண்டிப்பா அது ஏற்படுத்திக்கூடிய அருமையான ஒரு காலகட்டம். இந்த டைம் பீரியட்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு பிளான் பண்ணலாம், கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு மேன்மை ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். உடல் ரீதியா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். ஆகஸ்டோட பிற்பகுதியில கடைசி ஒரு 2 வாரம் 3வது 4வது வாரத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஓஹோன்னு இருக்கு, அற்புதமா இருக்கு. எந்த ஒரு முயற்சி வேணாலும் எடுக்கலாம், தாராளமா வெற்றி அடையலாம்.
அதனால ரிஷபராசி என்பர்களை இந்த ஆகஸ்ட் மாதத்தை வந்து நீங்க தவற விட்டுறாதீங்க. எல்லா வாய்ப்பையும் வந்து நீங்க வந்து கெட்டியா பிடிச்சிக்கிட்டு அடுத்த லெவலுக்கு முன்னேறத நீங்க பாருங்க. வாழ்த்துக்கள். ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், நம்மளோட வீடியோஸை நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட சேனலையும் ஆகட்டும், நம்மளோட வீடியோஸ் ஆகட்டும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி, உங்களோட சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.